வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன தெரியுமா வீடியோ எடுக்க போறோம்? சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் ஒருத்தர் கூட பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இனிப்பான விஷயம் என்ன இன்னைக்கு காமிக்க போறோங்கிறத நம்ம கிச்சனுக்கு போய் பார்க்கலாம். தேங்காய் பர்ஃபிக்கு என்னென்ன வேணும்? தேங்காய் பர்ஃபி சொன்னாலே தேங்காய், பர்ஃபி சொன்னால் ஸ்வீட்டு. இது நெய் சும்மா லேசாக நெய் இப்போ அடுப்பை பற்ற வைக்கிறேன். அது சொட்டு நெய்யை ஜாஸ்தி வேண்டாம். போகிறோம். இதில் இந்த தேங்காயை லேசாக நல்லா ஒயிட்டாக இருக்குது. தேங்காய் எப்போவுமே நினச்சேன்னு சொன்னால் மூடியோட மேல் பாகத்தை மட்டும் திருவி வச்சுக்கணும். அப்போ தான் ஒயிட்டாக இருக்கும். இது 3 மூடியோட மேல் பாகம். அடிபாகத்தை தனியாக வச்சுக்கோ. துவரன் கூட்டு எல்லாத்துக்கும் போட்டு அரைச்சிக்கலாம். இது நம்ம ரொம்ப அதிகமாக கலர் மாறிடக்கூடாது. ஒரு 2 to 3 minutes லேசாக வறுத்துங்க. ஜென்டிலாக வறுத்துங்க. போட்டு கிண்டி பிசைஞ்சு எல்லாம் செய்யாமல் ஜென்டிலாக வறுத்துங்க. 2 minutes வறுத்தாலும் போதும். இது வந்து தேங்காயோட ஈர பசை போனோம், அவ்வளோதான். வேணால் அடுப்பை சிம்மில் போட்டு வச்சுக்கோ. இப்போது இதை தூக்கி எடுத்து ஒரு தட்டில் போட்டுடலாம். கலர் மாறுற மாதிரிலாம் வறுக்க வேண்டாம். அந்த தேங்காயோட ஒரு ஈர பசை ஓரளவு வறுத்தா போதும். இதுதான் ஈரப்பசை இருக்குல்ல, ஈரப்பசை இருக்கு. இந்த ஈரப்பசை போயிடும். இப்போ தேங்காய் வறுத்தாச்சு. இப்போ நம்ம சீனிக்கு பாகு வைக்கணும். இது சீனிக்கு இது இப்படியே பாகாகாது. ஒரு 1/4 glass தண்ணி இது போதும். இது இப்போ இந்த பிடிச்ச சிமிழில் போட்டுக்கோ. இது இப்படியே லூஸ் ஆகிடும். சுகர் நிறைய விட்டெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும் கரையிறதுக்கு. இது நல்ல ஒரு பாகாகணும். டக்குனு சீனி தேங்காயை போட்டுறாதீங்க. இதுக்கு ஈன் பெட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தேங்காயை லேசாக ரிவர்ஸில், அதுக்கு பேர் என்னது, பல்ஸ், அதில் போட்டு ஒரு தெரிக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரே ஒரு நம்ம இப்படியே போடலாம். கொஞ்சம் வாயில் தேங்காய் சமைக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். இதை போட்டு திரிச்சிட்டோம்னா அந்த ஃபீலிங் வராது. ஸோ தண்ணி விடுற மாதிரி அது மெயினாக அரைக்கக்கூடாது. அரைக்கவே கூடாது. பேக்கரு சொன்னேன் நான், பட்டரே போடக்கூடாது, ஒன்று கூட போடக்கூடாது. இப்போ இதை போட்டேன். இப்போ பாருங்க, மிக்சியில் ரிவர்ஸ் போடுறேன். அவ்வளோதான். இதுக்கு நடுவில் நம்ம பாகாகிறதுக்குள்ள இதில் நம்ம நெய் தடவி வச்சுருவோம். ஹையில் போட்டிருக்கே, பரவாயில்லையா? ஹையில் போடாது பரவாயில்ல, வெள்ளம் சிம்பிள் போட்டுக்கோ. நான் அதிகமாக ஹையில் போட்டு தான் வழக்கம். இதில் நெய் தடவி வச்சுக்கோ. எதில் நீங்கள் அதை கட் பண்ண போகிறீங்களோ அதில் நெய் தடவி வச்சுக்கோ. எல்லா பக்கமும் தடவணும். இப்போ நம்ம இந்த நெய்யை லூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம தடவணும். நம்ம கட்டியாக தடவினாலும் அது விடும்போது டக்குன்னு லூஸ் ஆகிடும். ஏன்னா சுட விடுவோம் இல்லையா சீனி பாக. எல்லா இடம் தடவைக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைடு பாக தடவணும், இல்லை அந்த இடத்துல இருக்கிறது பிஞ்சு போயிடும். இப்போ நம்ம நெய் தடவியாச்சு. இப்போ நமக்கு சீனி பாக ஆயாச்சு. இந்த டைமில் ஏலக்காய் வந்தாச்சு. இப்போ நமக்கு இந்த டைமில் ஏலக்காய் பொடி போடணுமா போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த தேங்காயை போட்டு ஒரு 2. ஸோ நீ எவ்வளோ சீனிக்கு எவ்வளோ தேங்காய் எடுத்துருக்க? 2 சம அளவு. அதாவது 1 தேங்காய்க்கு இடுக்கி வேணுமே. ஸோ தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயாச்சு. இல்லை, எவ்வளோ எடுத்த தேங்காய்? ஒரு மூடி தேங்காயானால், ஒரு கிண்ணம் தேங்காயானால் அதே கிண்ணத்துக்கு சுகர். தண்ணி நல்லா வத்தணும். அந்த அளவை சொன்னேனால் எனக்கு ஞாபகம் இல்லை. நம்ம ஒரு கிண்ணம் தேங்காய் எடுத்தால் அதே கிண்ணம் சுகர்.
இப்போ தண்ணி வத்தியாச்சு. இப்போ இறக்க போகிறேன். தண்ணி இல்லாமல் இருக்கணும் இம்பார்ட்டன்ட். தண்ணி இருந்ததுன்னா திரும்ப கட் பண்ணால் உங்களுக்கு வராது. இப்போ நான் அடுப்பை அனுப்பிச்சுட்டேன். இப்போ நெய் தடவின பிளேட்டில் போடுறேன். நிறைய குளிக்குங்க. நான் பீஸா கட்டுறால் கட் பண்ணுறேன். எந்த கத்தியால் கட் பண்ணாலும் சரி அந்த கத்தியில் நெய் தருவேன். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்க முடியும். கட் பண்ணி மட்டும் வச்சுக்கோ. இதை இப்போ எதில் எடுக்க போகிறோமோ அதை இது மேலே கவுத்தலாம். அப்படியே இதை ரிவர்ஸ் கொண்டு வரணும். ஜீபும்பான்னு வேண்டிக்கணும். ஜீபும்பான்னு வேண்டிக்கணும். ரூமா ரூம்பா. இப்போ நம்ம கவுத்தினதை எடுத்து வச்சுருக்கோம். 3, 3, 6, 3, 9, 10, 11, 12 பீஸ் வந்தது. இதில் நேரம் அவர் வந்து நான் டேஸ்ட் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பீஸை கொண்டு போயிருக்கா. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். இப்போ நம்ம இதெல்லாம் அழகாக வச்சு எடுப்போம். ஒன்று மேலே ஒன்று வைக்கிறேன் பாருங்க. பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.